Daily. Taste the Daily. அதுக்கு பிறகு 5 வருஷம் கழிச்சு காங்கிரஸோட கூட்டணி வச்ச உனக்கு என்ன கொள்கை இருக்குது? இப்ப அண்மையில நேற்று தினம் ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இதெல்லாம் கொள்கை ஒத்துடைய கட்சியா? கொள்கை ஒத்துடைய கட்சியா? திமுக கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரே கொள்கையா? திமுக கட்சிக்கு விடுதலை சிறுத்தைக்கு ஒரே கொள்கையா? திமுக கட்சிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரே கொள்கையா? அண்ணா திமுக அப்படி அல்ல, கொள்கையில் மாறுபடுகின்றன. தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்கு அந்த எங்கள் நிறுத்தப்படுகின்ற கூட்டணி வேட்பாளர் அண்ணா திமுக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம். உங்களை போல ஆட்சி அதிகாரத்துவதுக்கு துடிக்கல. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக சேவை செய்கின்ற ஒரே இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். அந்த அடிப்படையில் தான் நாங்க கூட்டணி சேர்றோம். ஏன்னா இன்றைக்கு கூட்டணி சேர்ந்தா தான் வாக்குகள் சிதறாம கிடைக்கும். அந்த அடிப்படையில் சேர்ந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்ற வேண்டும் என்பது அண்ணா திமுக அரசு, அண்ணா திமுக கட்சி முதலடைக்குது. அதே போல பாரதிய ஜனதா கட்சி ஊழல் செய்கின்ற திமுகவை அகற்ற வேண்டும். அதற்காக அவர்கள் அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க. அப்படி அண்ணா திமுக கருத்தோடு ஒத்து போகின்ற கருத்துடைய கட்சிகளை நாங்க ஒன்னா சேர்த்துறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, இன்னும் பொறுங்க, பிரமாண்டமான கட்சி எங்க கூட்டணியில் வர சேர இருக்குது. நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கட்சி வரப்போகுது. எதிர்பாரு. 234 தொகுதியில 210 தொகுதி அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறும். அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்று தனிப்பெற ஆட்சி அமைக்கும். மக்களுடைய செல்வாக்கு இழந்த கட்சிக்கு இந்த தேர்தலில் ஒரு தகுந்த பாடத்தை புகுட்டுங்கள். திமுக குடும்ப கட்சி, அது ஒரு கார்பரேட் கம்பெனி கட்சி அல்ல. திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், திரு உதயநிதி, இப்போ இன்பநிதி வராரு. ஒரு அமைச்சர் சொல்றாரு, கேவலம் மூத்த அமைச்சர் பேரம்மா இருக்காரு உதயநிதி, அவர்கிட்ட கேட்ட போய் திறந்து விடுறார், டோர் போய் திறந்து விடுறார். பதவி எப்படிலாம் காப்பாத்துறாங்க பாருங்க. திமுக பரிதாபமான நிலைக்கு போயிட்டு அந்த அமைச்சர் சொல்றாரு, இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட அடிமை கட்சிக்கு தேவையா தமிழ்நாட்டில்? என்ன வாரிசு அரசியலா? ஏன் இங்க இருக்கிற முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா? வரட்டுமே, எல்லாம் ஜனநாயக நாடு. எடப்பாடி பழனிசாமி முருகமாறு இங்க இருக்கிற தம்பி, இங்க இருக்கிற இவா என்ன ஒப்ப மட்டும் பட்டா எழுதி வச்சிருக்குதா? உடனே பட்டா எழுதி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். நீங்க தான் ஆட்சியில் இருக்கணுமா? ஒரு வார்த்தை இப்ப நான் சொல்றேன், எனக்கு பின்னால எங்களுடைய இயக்கத்தில் இந்த கட்சிக்கு உழைக்கிறவங்க, விசுவாசமா இருக்கிறவங்க யார் வேணாலும் பதவிக்கு வர முடியும். ஒரு வார்த்தை சொல்லு பார்க்கலாம். எங்கேயாவது ஒரு கூட்டத்திலேயாவது எங்க குடும்பத்தை தவிர திமுகவில் உழைக்கின்ற நல்ல பண்புள்ள ஒருவருக்கு நாங்க உயர்ந்த பதவி கொடுப்போம், திமுக கட்சியில தலைவர் பதவி கொடுப்போம், திமுக ஆட்சிக்கு வந்தா முதலமைச்சர் கொடுப்போம் ஒரு வார்த்தை சொல்லு ஸ்டாலின். முடியாது. கொஞ்சம் ஏமாந்தா காட்டு மன்னார் கோயிலுக்கு அத்தனை பட்டா போட்டுருவாங்க. எடுத்து கூட பட்டா போட்டு ஸ்டாலின். ஆமா, மன்னராட்சி வந்துட்டா என்ன பண்ணுவாங்க? மன்னராட்சி வந்துட்டா அவன் சொல்றதால நம்ம கேட்க வேணும். மக்களுடைய உரிமை போயிருமே, ஜனநாயகம் போயிருமே. அதனால சொல்றேன், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுற தேர்தல், மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டுற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை நினைவு கொண்டு நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிங்கள். அண்ணா திமுக கட்சி உங்க கட்சி, மக்களுடைய கட்சி. நான் பெரிய மிராஸ்தார் மிட்டாதார் இல்ல, ஒரு விவசாயி. உங்க பகுதியில் விவசாயி நிறைந்திருக்குது. விவசாயி நிறைய அண்ணா திமுக ஆட்சியில் செயல்படுத்தி கொடுத்திருக்கிறோம். அது மாதிரி ஒரு விவசாயி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அரசாங்க ஆஸ்பத்திரியில்
மருந்து இல்ல, மாத்திரை இல்ல, டாக்டர் இல்ல. அரசாங்க ஆஸ்பத்திரி மிக மோசமான நிலைக்கு ஆகி போச்சு. இன்றைக்கு ஒருத்தருக்கு சளி, அந்த சளி குணமடைவதற்கு சிகிச்சை பெறுவதற்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. கடலூர் மாவட்டத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் வெறி நாய்க்கடி ஊசி போடுறோம், நாய்க்கடி ஊசி போடுறோம். ஏங்க இது ஆட்சியா? பேசாத சளி பிடிச்சா அங்கே இருந்தாலும் பரவாயில்ல, வெறி நாய்க்கடி ஊசி போட்டா என்ன ஆகும்? உயிருக்கு ஆபத்து இல்ல? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இதே கடலூர் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார பயணத்தில் ஈடுபட்டிருந்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். Taste the Daily.